டிஎன் டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு என்பது அறிமுகம் செய்யப்பட்ட போது அரசின் சார்பாக முதலில் ஒரு மாதிரி வினாத்தாள் வெளியிடப்பட்டது. அந்த மாதிரி வினாத்தாளில் உள்ள கணித வினாக்கள், தாள் 1க்கான கணித வினாக்களை இப்போது நாம் பார்க்கலாம். பாருங்க, 66/2 -12 ப்ளஸ் 14 × 2/7 கூட்டல் 3² இதனுடைய மதிப்பு கண்டுபிடி. இதுதான் அந்த கணக்கு. இந்த மாதிரி கணக்குகள், ஒரு கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் கலந்து வரும்போது நாம் பிட்மாஸ் என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். பி பிராக்கெட், ஐ இண்டிசிஸ், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். அதாவது முதல்ல பிராக்கெட் இருந்தால் அந்த கணக்கில் பிராக்கெட்டை செஞ்சிடணும். அடுத்தது இந்த ஆஃப் அப்படின்லாம் வரும், அந்த மாதிரி வந்தால் செய்யணும். டிவிஷன் வகுத்தல் செய்யணும், அடுத்தது பெருக்கல் செய்யணும், அடுத்தது கூட்டல், இறுதியாக கழித்தல். இந்த வரிசையில் தான் செய்யணும். நாம் அப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்க, 66/2 -12 கூட்டல் 14 × 2/7 கூட்டல் 3². தனித்தனியாக பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுக்கணும். இது தனியாக இருக்குது, இதை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த 266 அடித்தோம்னா 33 -12 கூட்டல் இந்த இது பெருக்கல்லதுக்கு இங்கே வகுத்தல். அப்போ இங்கேயுமே அடிச்சிடலாம். 2 4 கூட்டல் 3² 3 9. அப்போ என்ன கிடைக்குது? இந்த கூட்டல்லதுக்கு அதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம்னா 33 கூட்டல் இது ஒரு 13 -12 46 -12 ஆன்சர் 34. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல சி விடை நமக்கு சரியான விடை. அடுத்தது, கீழ்கண்ட பின்னங்களில் மிக சிறியது எது? இதுதான் கேள்வி. மிக சிறிய பின்னம் எது? இதை கண்டுபிடிக்கணும். இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 24/25, 63/78, 69/72, 52/57. பகுதிகளெல்லாம் வெவ்வேறையாக இருக்குது. இந்த கணக்குக்கு நாம் என்ன செய்யணும்னா, பகுதியை ஒரே மாதிரி மாற்றணும். பகுதியை ஒரே மாதிரி மாற்றின பிறகு தொகுதியில் எது சின்னதோ அதுதான் சின்னது. இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்காக நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த பின்னம் எதை குறிக்குது? 25 பகுதியாக பிரித்து அதில் 24 பயன்படுத்திட்டோம். ஏறத்தாழ முழுசும் பயன்படுத்தின மாதிரி கணக்குது. அடுத்தது 78 பிரித்து அதில் 63 பயன்படுத்தியிருக்கோம். அப்போ எவ்வளவு நிற்கிதுன்னா, இதில் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 8, 7 8 15 பாகம் மீதி நிற்கிது 78. இங்கே பார்த்தீங்கன்னா 72 69. இதுவும் ஏறத்தாழ முழுசும் முடித்த மாதிரி தான். ஒரு 3 தான் குறைவாக இருக்குது. 57 52, 57 பங்கில் 52ன்னா ஒரு 5 தான் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியாக முறைப்படி போடணும்னா இந்த 25, 78, 72, 57 இது எல்லாத்துக்கும் மீசிமா எடுத்து பகுதியை ஒரே மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஆனால் நம்ம அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. லாஜிக்கலாக பார்த்தோம்னா இங்கேயும் ஏறத்தாழ முழுமையாக முடிவுற்றது. இதுலேயும் 90 விழுக்காட்டுக்கு மேலே பயன்படுத்திட்டாங்க. அப்போ இதுதான் மிக குறைவானது. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் பி 63/78. அடுத்தது, 7 × 8 எதை கூட்டினால் 7 × 9 கிடைக்கும்? இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நாம் உடனடியாக அவசரமாக போட்டு தப்பாக போட்டுருணும். இங்கே 7 × 8, இங்கே 7 × 9. அப்போ என்ன ஒன்று கூட்டியிருக்காங்க. அப்போ எதை கூட்டினா 1 அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். அதுதான் இல்லை. 7 × 8 7 8 மடங்கு, 7 × 9 7 9 மடங்கு. இப்போ மடங்குன்னா ஒரு 7 முழுசாக கூடணும். அப்போ தான் சாதாரணமாக பெருக்கி பாருங்களேன். 7 8 56, 7 9 63.
அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு 7. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. நம்ம அவசரப்பட்டு இங்கே 8 இருக்குது இங்கே 9 இருக்குன்னு 1ன்னு நம்ம போட்டுறக்கூடாது. அடுத்த கேள்வி, பாடக்குறிப்பினை வடிவமைப்பவர். பாடக்குறிப்புனா லெசன் பிளான். இந்த லெசன் பிளானை யார் எழுதணும்? இதுதான் கேள்வி. நமக்கு இது நல்லா தெரியும். லெசன் பிளான் எழுத வேண்டியது கல்வியாளர்கள் இல்லை, தலைமை ஆசிரியர் கையெழுத்து தான் போடுவார். பாடத்திட்ட குழுவினரும் கிடையாது. நியாயமாக அதற்கான பதில் பாட ஆசிரியர்கள்னு வந்திருக்கணும். அந்தந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பாடக்குறிப்பினை எழுத வேண்டும். இங்கே வகுப்பாசிரியர்கள்னு கொடுத்துருக்கிறதுனால பொதுவாக வகுப்பாசிரியர் தான் பாட ஆசிரியர் தொடக்க பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுனால வகுப்பாசிரியர் என்ற விடை சரியான விடையாக இருக்கும். ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3. அப்போ a+b² மைனஸ் a² மைனஸ் b², இதனுடைய மதிப்பு யாது? நம்ம என்ன செய்யலாம், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த இதை எழுதிக்கணும். பாருங்கள், a+b² மைனஸ் a² மைனஸ் b², இதை தான் கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3. அப்படியே இங்கே போட்டுக்கலாமே. ஏ ஒரு இடத்துல 2, பி ஒரு இடத்துல 3 போடணும். அப்போ 2 கூட்டல் 3² மைனஸ் 2² மைனஸ் 3² சமம். இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5² மைனஸ் இந்த 2² மதிப்பு 4, 3² மதிப்பு 9 சமம். 5² 25 மைனஸ் 4 மைனஸ் 9 -5. மைனஸ் ஆஃப் மைனஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 25 கூட்டல் 5 விடை 30. இப்போ சரியான விடை 30. அடுத்த கணக்கு, x+5 சமம் y+7. x, y belongs to w, wனா ஹோல் நம்பர்ஸ் என்ற சமன்பாட்டுக்கான தீர்வுகளின் எண்ணிக்கை. இந்த சமன்பாட்டுக்கு விடை எத்தனை விடை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சமன்பாட்டை எழுதிக்கலாம். x+5 சமம் y+7. x, y belongs to w கொடுத்துட்டாங்க. சரி, x-y சமம், இந்த y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும், இந்த +5 இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ x-y சமம் 2. எக்ஸில் ஒய்யை கழிச்சா 2ன்னு விட வருது. நமக்கு ஒரு மாறி இருந்து ஒரு சமன்பாடு இருந்தால் விடையை கண்டுபிடிக்க முடியும். 2 மாறிகள் இருந்தால், எக்ஸு ஒரு மாறினா எதனுடைய மதிப்பு தெரியாதோ அதுக்கு தான் மாறி, வேரியபிள். 2 மதிப்பு தெரியலன்னா நமக்கு 2 சமன்பாடாவது வேணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன வருதுன்னா, எக்ஸில் ஒய்யை கழிச்சா 2ன்னு விட வரணும். எக்ஸில் ஒய்யை கழிச்சா 2ன்னு விட வரணும். அப்போ இதுக்கு எத்தனை விடைகள் இருக்கலாம்? எண்ணற்ற விடைகள் இருக்கும், ஏராளமான விடைகள் இருக்கும். 10ல் 8 கழிச்சா 2 வரும், 11ல் 9 கழிச்சா 2 வரும், 100ல் 98 கழிச்சா 2 வரும். அப்போ இதனுடைய விடைகள் எத்தனை அப்படின்னா, இங்கே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கணக்குக்கான விடை தீர்வுகளின் எண்ணிக்கை. எவ்வளவு தீர்வுகள் இருக்குன்னு கேட்டால் 5 விடை இருக்குன்றாங்க. இல்லை, 5 விட அதிகம். 2 விட, அதுவும் இல்லை. 3 விட, அதுவும் இல்லை. 3ஐ விட அதிகம், 3ஐ விட அதிகம்தான். ஏன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஏராளமான விடைகள் உள்ளன. எக்ஸிலிருந்து ஒய்யை கழிக்கணும், அதனுடைய மதிப்பு 2ன்னு இருக்கணும், 2ன்னு விட வரணும். எக்ஸும் ஒய்யும் முழு எண்களில் இருக்குது. முழு எண்கள்னால் 0, 1, 2, 3 எது வேணாலும் இருக்கலாம். அப்போ எக்ஸிலிருந்து ஒய்யை கழிக்கும்போது விட 2ன்னு வரணும்னா இதற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அப்போ கிரேட்டர் தென் 3, 3ஐ விட இதனுடைய மதிப்பு அதிகம், அதனுடைய எண்ணிக்கை 3ஐ விடவும் அதிகம். 3ஐ விட அதிகம்னு சொல்லிட்டா அது என்னென்ன, 3ஐ விட அதிகம்னா 4, 5, 6, 7, 8 எவ்வளோ வேணாலும் போகும். இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கணக்காக இருக்குது. இதற்கு இதுதான் அப்படின்னு இல்லை. அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கானால் பரப்பு எத்தனை மடங்கு அதிகமாகும்? ஆரத்தை 2 மடங்காக்கினா பரப்பளவு எத்தனை மடங்காகும்?
இந்த கணக்கை படித்த உடனே நம்ம என்ன நினைப்போம், ஆரத்தை 2 மடங்கு ஆக்குனா பரப்பளவும் 2 மடங்கு ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக தான் அவங்க வந்து விடையாக 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2ஆ 3ஆ 4ஆ 1ஆ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அந்த ஃபார்முலா தெரியணும். எது? வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. வட்டத்தின் பரப்பளவு A சமம் πr². சரி, இப்போ என்ன செய்கிறாங்க, ஆரம் புதுசாக ஒரு ஆரம், புது ஆரம் ஆர் என்ன செய்கிறாங்கன்னா 2 மடங்கு ஆக்குறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த ஆரம் ஆறுனா 2 மடங்குன்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ புதிய ஆரம் என்ன ஆகுது, 2r. அப்போ ஃபார்முலாவில் இப்போ ஆறு வர இடத்துல நம்ம என்ன போடணும், 2r போடணும். ஸோ π × 2r the whole square. இது a' இப்போ புதுசுன்னு வச்சுக்கலாமே. சரி, that is equal to π × இந்த 2r போட்டு ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் இருந்தால் இந்த ஸ்கொயர் உள்ளே இருக்கிற 2க்கும் பொருந்தும், இந்த ஆறுக்கும் பொருந்தும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 ஸ்கொயர் பண்ணால் r². இதை நான் என்ன செய்யணும், அந்த நம்பரை முன்னாடி கொண்டு போயிடுறேன். முன்னாடி கொண்டு போயிட்டு 4 × πr² அப்படின்னு எழுதுகிறேன். இந்த πr² தான் பாருங்கள் ஏற்கனவே இருந்த பரப்பளவு. இப்போ ஆரம் மாறின உடனே இந்த பரப்பளவு πr² எதால் பெருக்கியிருக்காங்க, 4ஆல். அப்போ இதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகுது, 4 மடங்கு அதிகரிக்கிறது. சரியா? அடுத்த கேள்வி. வகுப்பறையில் உள்ள அனைத்து குழந்தைகளும் குழுக்களில் செயல்பட்டு கற்றுக்கொள்ளும் முறை. எல்லா குழந்தையும் குழுவாக இணைந்து செயல்பாட்டின் மூலமாக கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த முறைக்கு என்ன பேர்? பங்கேற்றல் முறை, விதி வறுமுறை, விதி விலக்கு முறை, உண்மை நகல் கற்பிக்கும் முறை. நாம் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், வகுப்பறையில் உள்ள அனைத்து குழந்தைகளும் குழுக்களில் என்ன செய்யுது, பங்கேற்குது, பங்கேற்று செயல்பட்டு கற்றுக்கொள்கிறது. அப்போ இது என்ன முறை? பங்கேற்றல் முறை. ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம அந்த கேள்வியை படித்து பார்த்து கீழே இருக்கிற 4 விடைகளை படித்து பார்த்து அந்த விடைகளில் எது பொருத்தமாக வரும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய இதை எழுதிடலாம். அடுத்த கணக்கு. அரைவட்டத்தின் மைய கோணம். இது ஒரு நல்ல கேள்வி. அரைவட்டத்தின் மைய கோணம் பாருங்கள். இந்த வடிவியல் தொடர்பான அந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு முழு வட்டம், இது மைய புள்ளி. ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் எவ்வளவு கோணம் இருக்குன்னா 360 டிகிரி இருக்கும். மொத்தமாக 360 டிகிரி இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு அரைவட்டம். அரைவட்டம்னா மைய புள்ளி வழியாக போகக்கூடிய விட்டம். அந்த விட்டம் தான் என்ன செய்யுது, இதை 2 சமபாகமாக பிரிக்குது. அப்போ இதனுடைய மையத்தில் இங்கே எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் முழு வட்டமாக இருந்தால் 360. அப்போ அரைவட்டமாக இருந்தால் 360 2ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா விட 180. அப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னா, முழு வட்டத்தினுடைய மைய கோணம்னா 360, அரைவட்டத்தினுடைய மைய கோணம்னா 180. அப்போ நீங்கள் உடனே சொல்லிடலாம், கால் வட்டம்னா பாருங்கள் இதில் பாதியாக பிரிக்கிறேன், இதில் பாதியாக பிரித்தனா 180ல் பாதி எவ்வளவு, 90. அப்போ கால்வட்டத்தினுடைய மையத்தில் அமையக்கூடிய கோணம் செங்கோணம் 90 டிகிரி நம்ம சொல்லிக்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அரைவட்டத்தின் மையத்தில் அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. அடுத்தது ஹெர்பால்ட் விதிமுறை விதி வறுமுறையில் 3ஆம் படிநிலை. ஹெர்பால்ட் விதி வறுமுறை இண்டக்டிவ் மெத்தட். அதில் வந்து 3ஆவது படிநிலை என்ன அப்படின்னா ஒப்பிடுதலும் வகைப்படுத்தலும். இதுதான் அந்த விதி வறுமுறை விதி விளக்க முறை வந்து நம்ம தனியாக ஒரு முறை பார்ப்போம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 3ஆவது படிநிலை ஒப்பிடுதலும் வகைப்படுத்தலும். அடுத்த கணக்கு. வகுப்பறையில் கணித ஆசிரியரின் மிக முக்கிய பணி. கணக்காசிரியர் வகுப்பறையில் அவருடைய முக்கியமான பணி என்ன? 1 கருத்துக்களை கற்பித்தல், 2 உதாரணங்களை தருதல்,
3 ஏதுவாளராக மாணவரின் கற்றலுக்கு துணை புரிதல். 4 குறிப்புகளை கூறுதல். அதாவது இந்த மாதிரியெல்லாம் வினாக்கள் வந்ததுன்னா அதில் இருக்கிறதுலையே ரொம்ப சுப்பீரியராக என்ன இருக்குது, அதாவது ரொம்ப அது நடைமுறைக்கு சாத்தியமில்லையான்லாம் கேட்கக்கூடாது. எது ரொம்ப உயர்வாக இருக்கோ அதை தான் நம்ம போடணும். வெறும் கருத்துக்களை கற்பித்தலோ உதாரணத்தை தருதோ குறிப்புகளை கூறுதலோ அல்ல. ஆசிரியர் என்ன செய்யணும்னா அவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக ஒரு மாணவன் தனக்குத்தானே கற்றுக்கொள்வதற்கு அவர் துணை புரியணும். அதுதான் அப்படின்னு. சார் நடைமுறையில் அப்படியெல்லாம் இருக்கா சார்? அது நமக்கு தேவையில்லை சார். நமக்கு தேவை என்னன்னா தேர்வில் மதிப்பெண் வாங்குறது. அப்போ அங்கே நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப இதாக இருக்கிறத தான் நம்ம போடணும். ஏதுவாளராக மாணவரின் கற்றலுக்கு துணை புரிதல். அடுத்தது, கடிகாரம் 8 மணியை காட்டும் பொழுது முட்களுக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்குறாங்க. கடிகாரம் 8 மணியை காட்டுது. படம் போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு கடிகாரம் படம் போட்டுக்கலாம். இங்கே 12, இங்கே 3, இங்கே 6, இங்கே 9, அப்போ இங்கே 8, இங்கே 7, 1 2 4 5 10 11. இப்போ மணி என்ன? 8. 8 மணினா இங்கே இதுதான். பெரிய முள் 12ல் இருக்கும், சின்ன முள் 8ல் இருக்கும். சரி, இந்த முட்களுக்கு இடையே உள்ள கோணம், இந்த முட்களுக்கு இடையே உள்ள கோணம், இந்த கோணம்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருந்தால் பூஜ்ஜிய கோணம், 0வை விட பெருசு, 90 விட சின்னது, அப்படி இருந்தால் குறுங்கோணம். சரியாக 90 டிகிரி இருந்தால் செங்கோணம், 90 விடவும் பெருசு, 180 விடவும் சின்னது, அப்படி இருந்தால் விரிகோணம். சரியாக 180 டிகிரி இருந்தால் அதுக்கு நேர்கோணம்னு பேர். 180 விடவும் அதிகமாக போயிடுச்சுன்னா, 180 விடவும் அதிகம், 360 டிகிரி, பின் வளை கோணம், ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள்னு பேர், பின் வளை கோணம். சரி, இப்போ நாம் பார்க்குறோம், இது இந்த 3லையும் 9லையும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இங்கேயும் வந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும், செங்கோணம் கிடைக்கும். 1 2 அல்லது 11 10 இங்கெல்லாம் வந்தால் குறுங்கோணம் கிடைக்கும். இப்போ இந்த 90 விடவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது 9 இருந்தால் நமக்கு செங்கோணம், இது 8ன்னா பாருங்கள் இன்னும் 90 விடவும் கூடுதலாக சேர்ந்து வருது. அப்போ இது என்ன கோணம்னா விரிகோணம். அப்போ கடிகாரம் 8 மணியை காட்டும் பொழுது முட்களுக்கிடையே உள்ள கோணம், அந்த கோணம் என்னென்னா விரிகோணம். மாத வருமானம் ரூபாய் 25,000 பெறும் நபர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2,000 சேமிக்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் எவ்வளவு? ரைட், அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 25,000 சம்பாதிக்கிறார். அவர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கிறாரு? 2,000 சேமிக்கிறார். இப்போ கேட்குற கேள்வி என்ன? அவருடைய சேமிப்பை சதவீதத்தில் சொல்லு. சதவீதம் அப்படின்னாவே 100க்கு எவ்வளவு, சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம், சதவீதம்னா 100க்கு எவ்வளவுன்னு சொல்லணும். அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அதில் எவ்வளவு சேமிக்கிறாருன்றத, அவர் 100 ரூபாய் அவருடைய வருமானமாக இருந்தால் அவருடைய சேமிப்பினுடைய சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். இது போன்ற கணக்குகள் எல்லாம் வந்ததுன்னா நாம் செய்ய வேண்டியது, இந்த நேர் மாறுபாடு இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப எளிமையானது. அதாவது இது அவருடைய வருமானம் 25,000, 2,000 அவருடைய சேமிப்பு, 25,000க்கு 2,000. அப்போ இதே அவருடைய வருமானம் 100ன்னு இருந்தால்
அதை நாம் சேமிப்பை எவ்வளவுன்னு சொல்லுவோம், அதை எக்ஸ்னு வச்சுக்கணும். இது நேர்மாறுபாடு, அதாவது 25,000னா 2,000, அப்போ 100ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே குறையும், இங்கே குறைஞ்சா இங்கேயும் குறையும். அது நேர்மாறுபாடு. நேர்மாறுபாடுனா குறுக்கு பெருக்கல் செய்யணும். இதை பாருங்க, இதை 2 பெருக்கிறதும் இதை 2 பெருக்கிறதும் சமம். அப்போ எக்ஸு பெருக்கல் 25,000 சமம் 2,000 பெருக்கல் 100. அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும். எக்ஸு சமம் 2,000 பெருக்கல் 100 பை 25,000. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 25 25, 8 25 200. அப்போ எக்ஸு சமம் 8%. அப்போ அவருடைய சேமிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 8%. இந்த மாதிரி கணக்கு வந்தாலே நீங்கள் பொதுவாக நிறைய முறைகளில் போடலாம், ஃபார்முலா இதெல்லாம் இருக்குது. நான் பயன்படுத்தக்கூடிய முறை என்னென்னா நேரடியாக நேர்மாறுபாடு. நேர்மாறுபாடுனா குறுக்கு பெருக்கல், அதை போட்டுட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது, ஒரு சதுர வடிவ பூங்காவுக்கு வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 4 வீதம் ரூபாய் 1,600 செலவாகிறது எனில் பூங்காவின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சதுர வடிவ பூங்கா, வேலி அமைக்கணும், 1 மீட்டருக்கு 4 ரூபாய் செலவு. அப்போ மொத்தம் எவ்வளவு செலவாகுது? 1,600. அப்போ 1,600 4ஆல் வகுக்க வேண்டியது தான். 1,600 4ஆல் வகுத்தோம்னா அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். 1,600 பை 4, அப்போ 400 மீட்டர் ஸ்கொயர். அப்போ விடை என்னன்னா பாருங்கள், வகுத்தோம்னா வரக்கூடிய விடை 400 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து, இந்த ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு 100 மீட்டர் ஸ்கொயர் எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு. இப்படி ஒரு சதுரம் இருக்குது, அதில் இப்படி ஒரு பகுதியில் இதை நிழலிட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கலாம், இந்த முழு படத்தில் இதை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இதை கொண்டு வந்து இந்த படத்துக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது? சம அளவுள்ள 4 சதுரம், இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதில் பாருங்கள், இப்படி ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதை கொண்டாந்து இங்கே போட்டோம்னா மூலை விட்டமாகுது. இந்த மூலை விட்டத்தில் இது மட்டும்னா பாருங்கள், இது மன்னிக்கணும், இந்த பகுதி இது இல்லை. இதை கொண்டாந்து இங்கே போட்டோம்னா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இதோட முடிஞ்சது பாருங்கள். டாட் லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பகுதி, அப்போ இந்த முழு சதுரத்தில் மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கோம்? 8 பகுதியாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒரு பகுதி நிழலிடப்பட்டிருக்கு. அவங்க சதுரத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 100. அதில் 8ல் ஒரு பங்கு, அப்போ 8ஆல் வகுக்க வேண்டியது தான். 100 8ஆல் வகுத்தோம்னா 10, 1 8 8, மீதி 2 20, 8 2 16, மீதி 4, புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துனா 40, 8 40. அப்போ 12.5 மீட்டர் ஸ்கொயர். 12.5 மீட்டர் ஸ்கொயர் விடையில் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். 12.5 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு வந்து 30 கேள்விகள் கணக்கில் வந்து இருக்குது. இந்த 30ல் இந்த முதல் பகுதியில் நாம் 15 வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். இதன் அடுத்த பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 15 வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.